ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ் கம்பெனி ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், என்னென்ன கம்பெனிலாம் வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, டெல் இருக்காங்க, ஹெச்பி இருக்காங்க, நெட்டாப் இருக்காங்க, ஐபிஎம், இட்டாச்சி, ஹவாய், வெஸ்டர்ன் டிஜிட்டல், ஃபுஜிஸ்டோ, லினோவோ, இவங்க எல்லாருமே ஸ்டோரேஜில் இருக்காங்க. ஓகே, ஆனால் நிறைய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி லீடிங்காக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெல் யூஸ் பண்ணுறாங்க, நெட்டாப் யூஸ் பண்ணுறாங்க, ஐபிஎம் யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்பி யூஸ் பண்ணுறாங்க. நெட்டாப் இஸ் வெரி குட் கான்செப்ட் ஸ்டோரேஜ். நெட்டாப் நானுமே வேலை பார்த்து முன்னாடியும் பார்த்தேன். ஸோ நெட்டாப்பே யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நார்மலாக உங்களுக்கு எந்த கம்பெனிலாம் தெரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த கம்பெனிலாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் இந்த கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்கேன் இந்த ஸ்டோரேஜில் அப்படின்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்காங்க. எப்படி இருக்கும் ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிளேடில் வந்து நான் டிரைவ் காமிச்சேன், டிரைவ் பே அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரைவ் பே, ஒன் டிரைவ், ஃபஸ்ட்டு டிரைவ் பேஸ். இது இப்படி தான் இருக்கும் ஒரு டேட்டா ஸ்டோர், ஒரு ஸ்டோரேஜில் இருந்தால் டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நெட்டாப் ஸ்டோரேஜ், இது வந்து ஐபிஎம் ஸ்டோரேஜ், இது ஹெச்பி ஸ்டோரேஜ். இதிலே மாடல் டிஃபர் ஆகுது. ஓகே, இது ஒரு ஸ்டோரேஜ்னு நான் சொல்லிட்டேன். இது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு டிரைவ் பே, இது ஒரு டிரைவ் பே, இது ஒரு டிரைவ் பே. ஓகே ஓகே, இது ஒரு டிரைவ் பே. ஸோ ஈச் டிரைவ் பே இது வந்து 1 டிபி, இது ஒரு 1 டிபி, 1 டிபி, 1 டிபி. ஓகே, 4 டிபி. இது ஒரே ஸ்லாட்லேயே ஒரே ரோல்லே வந்து 4 டிபி வந்துடுதா? 1 2 3 4 5 இருக்குது. ஸோ ஒரு பேலையும் ஒரு டிரைவ்லேயும் வந்து 1 டிபி இருக்குது. இதில் வந்து ஒரு 5 இருக்குது. 5 4 20 டிபி. ஸோ மொத்தமாக இந்த ஸ்டோரேஜில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஸோ இதில் வந்து 20 டிபி இருக்குது. இந்த 20 டிபி இது மாதிரி இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுதா எது மாதிரி இருக்குன்னு? டவர் மாதிரி இருக்கா? இது வந்து இப்படி தான் இருக்கும் ஐபிஎம் இது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். ஹவாயோட இது இப்படி இருக்கும், ஹெச்பி இப்படி இது இருக்கும், ஐபிஎம். ஓகே, நான் இப்போ வந்து இதில் கெப்பாசிட்டி இன்டர்னலாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து உள்ளார இது மாதிரி தான் இருக்கும், ஒரு டவர் மாதிரி இருக்கும். அந்த டவரில் இது ஒன்று ஒன்றா இருக்கா, அது ஒன்றும் பே. ஓகே, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு பேனா ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் டிஸ்க். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது வந்து அவங்க டெர்மினாலஜி இல்லை, நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோம்னா டிரைவ் பே, டிஸ்க் பே அப்படி சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து 1 2 3 இது மாதிரி இருக்கும். டிஸ்கா கண்டினியூஸாக இப்படி இருக்கும். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பெகாபைட், பிபினா பெகாபைட். இது நம்ம வந்து சில பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தோம்னா பெகாபைட்டில் ரன் ஆகிட்ருக்கோம் சர்வர்ஸ். ஸ்டோரேஜ்லாம் எக்கச்சக்கமாக சூப்பராக இருக்கும் பெகாபைட்டில். ஸோ அது மாதிரி ரன் ஆகிட்ருக்கோம். ரா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 7.94 பெகாபைட் அப்படி சொல்கிறாங்க. பெகாபைட்னா 1024 ஜிபி. டிபியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, பெகாபைட் இன்ட்டு போடுங்க 7.94. ஸோ அதுதான் 7.94 பெகாபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 30 டிபி சாஸு, 30 டிபி என்விஎம்இ. இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக இல்லை, அந்த கான்ஃபிகரேஷன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹார்ட்வேர் சிபியூ கான்ஃபிகரேஷன் மெமரி, அப்போது நான் இதை சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குன்றத ஒரு ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து RAID கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், RAID 1, RAID 5. சாரி, பெகாபைட் கால்குலேஷன். பெகாபைட் 1024 டிபி இன்ட்டு போடுங்க. நீங்கள் கூகுள்லே போடுங்க, வந்துடும் உங்களுக்கு கால்குலேட். என்ன நான் போட்டு காமிக்கிறேன். எம்பி, ஜிபி, டிபி அண்ட் தென் பிபி. ஓகே, பிபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதனால் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பிபி இஸ் அ வெரி ஸ்டோரேஜ் அதிகம். இப்போ டிபியே எவ்வளோ அதிகமாக இருக்குது, 102. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்றேன். ஓகே, இது வந்து டெராபைட். ஸோ 1024
ஓகே நார்மலாக ஒரு இது ஒழுங்காக வரல கால்குலேட்டர். 1024 டிபி வச்சுக்கோங்க. 2B வந்து இன்ட்டு இஸ் இங்க பாருங்க ஈக்குவல் டு 1024 டெராபைட் ஈக்குவல் டு 1 பிபி 1 பெட்டாபைட் பெட்டாபைட். ஓகே ஸோ ஒரு 1024 டிபி வந்து 1 டிபி 1 பிபி இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இது எங்கே இருக்கும்? என்னுடைய என்விரான்மெண்ட்டில் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு இதில் வேலை பார்த்தேன், அதில் தான் பிபி இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே டிபியில் தான் அடிச்சிருக்கோம். அவ்வளோ பிபி லெவலுக்கு நாங்கள் போகல, அவ்வளோ ஸ்டோரேஜ் போகல. ஹை லெவல் லைக் ஐபிஎம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபியில் வச்சுருப்பான், பெட்டாபைட் அந்த பிபி லெவலில் வச்சுருப்பான் ஸ்டோரேஜ். ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக அவன் வந்து நிறைய டேட்டா வச்சுருப்பான், நிறைய ஸ்டோரேஜ்க்காக. ஓகே, ஸ்டோரேஜ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ்ன்றது இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒன்று படம் ஒன்று சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் எதில் போய் சேவ் ஆகுது? டிஸ்க். வெரி குட். யா, உங்கள் ஸ்டோரேஜ் டிஸ்கில் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் எக்கச்சக்கமான சர்வர் இருக்கும், எக்கச்சக்கமான வேலை பார்ப்போம், கரெக்டாக? அது எல்லாமே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அது ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? லைக் எனக்கு டிபியில் வேணுமா, பிபியில் வேணுமா அப்படின்னு அதோடைய ரெக்குவயர்மெண்ட். இப்போ வந்து நான் டேட்டாபேஸ் சர்வர் இவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன், நான் இவ்வளோ வந்து டேட்டா சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டோரேஜ். ஸோ டிபி, பிபி, ஜிபி, நாங்கள் ஜிபியில் கூட வச்சுருக்கோம், வெரி சின்ன ஹோஸ்ட்டில். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த நம்மளுடைய கிளைண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், கிளைண்ட்டு பிஸ்னஸ் எல்லாம் ஒன்று தான், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுத்தது தான் நம்ம ஸ்டோரேஜ் வாங்குவோம். ஓகே, ஸ்டோரேஜ் இதை வந்து யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா நம்ம இல்லை. ஓகே, ஸ்டோரேஜ் டீம் இருப்பாங்க, சான் ஸ்டோரேஜ் டீம்னு தனியாக இருப்பாங்க, அந்த டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இது ஸ்டோரேஜ் வாங்குறது கூட நம்ம இன்வால்மெண்ட் ஆக மாட்டோம், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு கொடுத்துருவோம். ரெக்குவயர்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோரேஜ் இருக்கும், இல்லை வந்து புதுசாக வாங்கணும், எல்லாமே அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் வந்து ஸ்டோரேஜில் வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்டு தான் கொடுப்போம், பட் எல்லாமே ஸ்டோரேஜ் டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம சர்வர். இப்போ விஎம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அலாகேட் பண்ணுவீங்க, இத்தனை ஹார்ட் டிஸ்க் அலாகேட் பண்ணுவீங்க, இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுப்பீங்க. அதுக்காக இது சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 1024 டிபி ஈக்குவல் டு 1 பிபி. ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டோரேஜில் தான் நம்ம என்னெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுவோம்? RAID 1, RAID 5, RAID 6 எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுவோம். அந்த RAID டாபிக் வந்து கம்ப்ளீட் டாபிக் டிஃப்ரெண்ட்டு, நான் அது தனியாக செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், RAID கான்செப்ட். ஓகே, இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஒரு இங்கே வந்து எப்படி இருக்கும்ன்றத பார்த்தாச்சு. இங்கே தான் இப்படி தான் இருக்கும், ஒரு ட்ரா மாதிரி ஒரு வெளியே எடுத்தோம் அப்படின்னா டிஸ்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிஸ்க்கு இப்போ வந்து எனக்கு கம்பெனியில் வந்து ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வர் வந்து பிரச்சனையாக இருக்குது, டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அந்த டிஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து வெண்டாருக்கு லாக் ரைஸ் பண்ணுவேன். லைக் அது டெல்லாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ரைஸ் பண்ண உடனே அவங்க வந்து எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி விடுவாங்க. ஓகே, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே இப்படி தான் எடுப்பாங்க. அந்த இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து வெளியே இருந்து அந்த டிஸ்கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த புது டிஸ்கை இன்சர்ட் பண்ணிடுவாங்க, அது ரீபில்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே, இது எப்படி இருக்கும்? கெப்பாசிட்டி வந்து பிபி பெட்டாபைட் வரைக்கும் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ட்ரைவ் வந்து 102. இது வந்து இந்த மாடலுக்கு இது நான் சொல்கிறேன், 102 வரைக்கும் இருக்கும். சாட்டானா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது வந்து ஒரு ஹார்ட்வேருடைய அந்த டிஸ்கோடைய டைப். ஓகே, ப்ரைஸ் வந்து 8 lakh, இது வந்து மினிமம் ப்ரைஸு. இது டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த டிஸ்க்ல இருக்கிற டேட்டா எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? டிஸ்க் டிஸ்க் அதுக்கு தான் ஸ்டோரேஜ் சாரி ஹலோ, டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இப்போ டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறோம், அதோட பேக்கப் வந்து ஓகே அதுக்கு தான் ரைட். ஓகே, எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது. வேறு யாரோ கேட்டாங்கன்னு அதுக்காக லெசன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதில் உள்ள டிஸ்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க.
அதுக்காக தான் ரெய்டு கான்செப்ட் இருக்குங்க. ஓகே, ரெய்டு கான்செப்ட் ரெடண்டன்சி இருக்குது. ஸோ ஒரு டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலுமே அந்த டிஸ்கில் இருக்க டேட்டாவோ எல்லாமே மிரரிங் நடந்துகிட்ருக்கும், டேட்டா நம்மளுக்கு லாஸ் ஆகாது. அதுக்காக தான் ரெய்ட் கான்செப்ட் நான் லேட்டராக எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு இது புரிய வரும். ஓகே, ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சர்வர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு டேட்டா சென்டரில் சான் கூட நெட்வொர்க் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வெரி சிம்பிள் டயக்ராம். எப்படி ஒரு ஸ்டோரேஜுக்கும் ஒரு ESXi ஹோஸ்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு சான் ஸ்விட்ச் மூலயமா. இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடுதோ அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு ESXi ஹோஸ்ட்டு கூட ஸ்வான் ஸ்விட்ச்ன்றது ஒரு டிவைஸ். அந்த சான் ஸ்விட்ச் டிவைஸ் மூலயமா தான் இந்த ESXi ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு ESXi ஹோஸ்ட்டு நான் வந்து புதுசாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் டிவைஸையும் அந்த ESXi ஹோஸ்ட்டையும் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கணும் சான் ஸ்விட்ச் மூலயமா. ஓகே, இது கிளியரா? எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஸ்டோரேஜுக்கும் ஃபிசிக்கல் சர்வருக்கும் ESXi சர்வருக்கும்? இது புரியுதா? எது மூலயமா கனெக்ட் ஆகும்? இது கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹவு டு யூ கம்யூனிகேட் பிட்வீன் ESXi ஹோஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா எப்படி கம்யூனிகேட் ஆகும்? சான் ஸ்விட்ச் மூலயமா. ரைடும் நம்ம தான் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஆமாம், நம்ம தான் ரைட் கான்ஃபிகர் பண்ணுவோம். எது லெவல்லனா OS லெவலில் கான்ஃபிகர் பண்ணுவோம். நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டோரேஜ் லெவல்லையும் பண்ணி வச்சுருப்பாங்க, நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் நான் அப்புறம் சொல்கிறேன், டிஸ்க் லெவலில் நம்ம பண்ணும்போது. ஓகே, ஸோ எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னா, ஸ்வான் ஸ்விட்ச் மூலயமா தான். சான் ஸ்விட்ச், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்னா ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். எல்லா கம்பெனியுமே சான் தான் யூஸ் பண்ணுவாங்க. சான் இல்லாத கம்பெனியே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சான் ஸ்டோரேஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் டிவைஸு டேட்டா லாஸ் ஆனாலும் டேட்டா லாஸ் வந்து ESXi ஹோஸ்ட் என்ன ஆனாலும் டேட்டா லாஸ் ஆகாது, நம்மக்கிட்ட டேட்டா வந்து ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் சானை வந்து எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி இன்டர்கனெக்ட் பண்ணுறது, கனெக்டிவிட்டி நடக்கும் அப்படின்னா ஸ்வான் ஸ்விட்ச் மூலயமா. சான் ஸ்விட்ச், அது எப்படி சான் ஸ்விட்ச் வச்சு நம்ம வந்து இது ரெண்டும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபைபர் சேனல் கேபிள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேபிள் இருக்கும், போர்ட் இருக்குன்னு, ஃபைபர் போர்ட் இருக்குன்னு. அந்த ஃபைபர் போர்ட்டு கூட இந்த ஃபைபர் சேனல்ன்ற கேபிள் மூலயமா கனெக்ட் ஆகும் ESXi ஹோஸ்ட்டுக்கும் சான் ஸ்டோரேஜுக்கும். அதுக்காக தான் ஒரு சர்வரில் அதை அந்த ஃபைபர் சேனல் HPAன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அந்த இதுல இருந்து இந்த ஃபைபர் சேனல் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே சான் ஸ்விட்ச். நாட் ஒன்லி HP. Can you please mute? அந்த HBAன்னு சொல்ற என்க்ளோஷர். அது மூலமா அந்த இதுல தானே இந்த ஃபைபர் சேனல் கேபிள கனெக்ட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட்ல இருந்து HP மட்டும் இல்லை, கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா? நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ளீஸ். ஓகே, HP மட்டும் இல்லை, எந்த ஹார்ட்வேராக இருந்தாலுமே அந்த ஃபைபர் சேனல் கேபிள் ஃபைபர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சான் ஸ்விட்ச் கூட. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் லைக் irrespective ஆஃப் த வெண்டார், irrespective ஆஃப் த எனி ஆஃப் த சர்வர், கண்டிப்பாக இது சான் ஸ்விட்ச் கூட எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபைபர் போர்ட் மூலயமா ஃபைபர் சேனல் கேபிள் வழியாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணுறீங்க, ஸ்விட்ச் போட்டால் டிவி ஆன் ஆகிடுதா? அதுக்கான கேபிள் வந்து அங்கே ப்ளக்இன் பண்ணால் தானே ஆன் ஆகுது, கரெக்டாக? ஆன் ஆகாதில்ல. நம்ம ஸ்விட்ச் மட்டும் போட்டோம், ப்ளக்இன் பண்ணல, அந்த கேபிள் போல் ஆன் ஆகுமா? கனெக்ஷன் வருமா? வராது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோரேஜ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டோரேஜோட சென்ட்ரலைஸ்டு டிவைஸ் தான் சான் ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்வான் ஸ்விட்ச் மூலயமா தான் நம்ம ESXi ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். சான் ஸ்விட்ச் அப்படின்னா என்னென்னா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்.
உங்களுக்கு சானில் வந்து நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா கேட்பாங்க, உங்களுக்கு சான் ஸ்டோரேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அந்த கொஷினை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை முடிச்சிடலாம். ஓகே, இது வந்து இங்கே HBA கார்டு இருக்கும், WWN இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபைபர் கேபிள் சேனல் மூலியமாக இங்கே கனெக்ட் பண்ணுறோம் இந்த டிவைஸை. ஓகே, இந்த HBA கார்டு WWN நம்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ESXi ஹோஸ்ட்டுக்கும் இந்த HBA கார்டு இருக்கும். அந்த HBA கார்டில் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அந்த ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுவீங்க. ஃபைபர் சேனல் கேபிளில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த கேபிள் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுவீங்க இந்த கார்டில். அந்த கார்டுக்கு வந்து ஒரு ESXi ஹோஸ்ட்டுக்கும் WWNN நம்பர் இருக்கும். ஓகே, இந்த வேர்ல்டு வைட் நெட்வொர்க் நினைக்கிறேன், WWN நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ எனக்கு இந்த ESXi ஹோஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கு ஸ்டோரேஜ் நான் அட்டாச் பண்ணணும், டேட்டா ஸ்டோரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டோரேஜ் டீம் கிட்ட என்னுடைய WWN நம்பர் கொடுப்பேன். என்னுடைய ESXi ஹோஸ்ட்டு இதில் இருக்குது. இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு 10 TB ஸ்டோரேஜ் வேணும், டேட்டா ஸ்டோர் வேணும். எனக்கு வேணுன்றதை நான் ஸ்டோரேஜ் டீம் கிட்ட சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லன் இதை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லன் அப்படி சொல்லுவாங்க. லன்ன்றது வந்து அவங்க ஒரு டிஸ்கிலேருந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறது. லன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு 10 TB எனக்கு அலாகேட் பண்ணுவாங்க. ஓகே, 4 TB நான் 10 TB உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம vCenter நம்ம வேலை பார்ப்போம் இல்லையா, அந்த vCenter மூலிமா அந்த 10 TBக்கான டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஸ்டோரை இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு மேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம டேட்டா ஸ்டோரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நீங்கள் என்ன கொஷின் கேட்டீங்க? இப்போ நான் வரேன் அந்த கொஷினுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கல்ல, கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அகெயின்? ஓகே, நான் திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு கிளியராக சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரே ஒரு ESXi ஹோஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஹார்ட்வேர் வாங்கிட்டேன். ஓகே, இந்த ஹார்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ESXi ஹோஸ்ட்டை வந்து நான் vCenterல ஆட் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் vCenter. ஓகே, vCenterனால் ஒன்றும் இல்லை, எல்லா வர்ச்சுவல் மிஷினும் ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணுறது. அது ஒரு கன்சோல். ஓகே, இதுதான் என்னுடைய vCenter. நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த ESXi ஹோஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ESXi ஹோஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஏன் கொஷின் இருக்குங்களா? ஓகே, இது வந்து ESXi ஹோஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து இதுக்கான எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். OS போட்டுட்டேன், 8.0 போட்டேன், இல்லை 7. something வாட் எவர் த வெர்ஷன் எனக்கு தேவையோ நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஸ்டோரேஜ் மட்டும்தான் இப்போ நான் வாங்கணும். யார்கிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னா, ஸ்டோரேஜ் டீம் இங்கே இருக்காங்க. ஸ்டோரேஜ் டீமும் ஒரு டீம் இருக்குங்க. அதில் வந்து நிறைய ஸ்டோரேஜ், அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்றதை பொறுத்து அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. அவங்க எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்கன்றது அவங்களுடைய பிரச்சனை. எனக்கு வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு 10 TB வேணுன்றதை நான் கேட்குறேன். இவங்க தான் ஸ்டோரேஜ் டீமு, இதுதான் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லன்னுன்றதை ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த லன்னுன்றது ஒன்றும் இல்லை, அந்த நான் இப்போ ஒரு 10 TB கேட்குறேன்னா அந்த 10 TBக்கான ஒரு ஸ்பேஸை மட்டும் அலோகேட் பண்ணுவாங்க எனக்காக. எதுக்கு அப்படின்னா, நான் எதை பேஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். நான் ஐடின்னு ஒன்று இருக்கும். நான் எப்படி ஸ்டோரேஜ் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுவேன், எனக்கு இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு தான் இந்த 10 TB வேணுன்றதை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன்னா, டிஃப்ரெண்ட் வே இருக்குது. நான் ஐடின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நான் ஐடின்னு ஒன்று இருக்குது, WWN நம்பர் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னுடைய ESXiக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, இந்த ESXiக்கான ஐடென்டிஃபிகேஷன், இந்த சீரியல் நம்பர் நான் ஐடியை நான் வந்து ஸ்டோரேஜ் டீமுக்கு கொடுப்பேன். என்னுடைய ESXi ஹோஸ்ட்டு இப்போ சர்வீஸ் டேக் இருக்குல்ல, இப்போ ஒரு ஹார்ட்வேர் வாங்கினா ஒரு சர்வீஸ் டேக் இருக்கா, கரெக்டாக? ஸோ இது மாதிரி வந்து நான் இந்த ஐடென்டிஃபிகேஷனை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். என்னுடைய சர்வர் இந்த சர்வருக்கு எனக்கு 10 TB அலோகேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டோரேஜ் பெரிய ஸ்டோரேஜில் 10 டிபி மட்டும் லன்னா க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு கொடுத்துருவாங்க. அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 10 டிபி வந்த உடனே விசென்டரில் அந்த டயக்ராம் தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சேன். அந்த விசென்டரில் ஒரு டேட்டா ஸ்டோரை க்ரியேட் பண்ணுவோம். இந்த விசென்டர் இருக்கா, விசென்டர் நான் என்ன சொன்னேன், விசென்டர்னா என்ன, எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடியது ஒரு கன்சோல் தான் விசென்டர். ஓகே, இங்கே நான் ஒரு டேட்டா சென்டர், இந்த விசென்டரில் ஒரு டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த 10 டிபிக்கான ஒரு டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறேன். 10 டிபி ஸ்டோரேஜ் டீம்கிட்ட நான் வாங்கினேன் இல்லையா, அந்த 10 டிபி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டேன், டேட்டா ஸ்டோர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணுவேன். எது கூட மேப் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ESXi கூட மேப் பண்ணுவேன். இப்போ இந்த ESXiயில் எத்தனை வர்ச்சுவல் மிஷினுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேனோ, இப்போ இந்த ESXில் நிறைய வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுவேன். கரெக்டாக, பேஸ்ட் ஆன் த ரிசோர்ஸ், எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வர்ச்சுவல் மிஷின் நான் க்ரியேட் பண்ணுறேன். கரெக்டாக, இந்த வர்ச்சுவல் மிஷினில் நான் ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டாவும் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, டேட்டா ஸ்டோர், இந்த ஸ்டோரேஜில் இந்த 10 டிபி க்ரியேட் பண்ணி இதில் மேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கிளியரா இந்த கான்செப்ட்டு? ஸ்டோரேஜ் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே, கிரேட். கொஷின் கேட்டிங்களா யாரோ? ப்ளீஸ் லைனில் க்யூவில் இருந்தீங்கன்னா கேளுங்க கொஷின் அகெயின். ஓகே, ஐ திங்க் நீங்கள் இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் கிளியரா, இதில் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, ஃபைன். இதுதான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் உடையது. ஓகே, இங்கே லோக்கல் ஸ்டோரேஜ்னு இருக்குது, இது என்ன அப்படின்னு யாருக்கும் டவுட் வரலையா? நான் இதை பற்றி ஸ்கிப் பண்ணிட்டேனே, நான் இது சொல்லவே இல்லையே, யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, நானே சொல்கிறேன். ஒரு ஹார்ட்வேர் வாங்குகிறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 256, 500 நம்ம வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. 2 எஸ்எஸ்டியா, இப்போ வரது எல்லாமே எஸ்எஸ்டியாக தான் வருது, HDD வர்றதில்ல. ஓகே, அவங்க கொடுப்பாங்க. அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் இங்கே சொல்லியிருந்தேன், இந்த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுவோம், வர்ச்சுவல் மிஷினோட டேட்டா எல்லாமே எதில் சேவ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், டேட்டா ஸ்டோரில். வெரி குட், டேட்டா ஸ்டோர். ஆனால் இப்போது நான் இந்த ஸ்லைடில் வந்து OS இன்ஸ்டால்ட் இன் லோக்கல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லியிருந்தேன். இந்த OS அப்போ எங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ஹோஸ்ட்ல இருக்க லோக்கல் ஸ்டோரேஜ். எக்ஸாக்ட்லி, ரைட், பர்ஃபெக்ட். ஸோ நான் OS-ஐ வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ESXi ஹார்ட்வேர் வாங்குறேன் இல்லையா, அந்த ESXi உடைய லோக்கல் ஸ்டோரேஜில் தான் OS-ஐ இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸ்டோரேஜுக்கும் ESXi ஹோஸ்ட்டுக்கும் டேட்டா, லைக் இப்போ எனக்கு ஒரு ESXi ஹோஸ்ட் கிராஷ் ஆகிடுச்சு, என்னால் என்னோடய டேட்டா லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, கண்டிப்பாக இல்லை. ESXi ஹோஸ்ட்டு கிராஷ் ஆச்சுனாலும் நம்மளோட டேட்டா சேஃபாக தான் இருக்குது, ஸ்டோரேஜில் இருக்குது. ஓகே, என்ன ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அதை கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கும் அந்த ESXi ஹோஸ்ட் கூட, பட் நம்ம டேட்டா எல்லாமே சேஃபாக தான். அப்படி இருந்தாலும் அதில் இருக்க VMலாம் மூவ் ஆயிரும்ல? எஸ், அது எல்லாமே வரலாம், மூவ் ஆகிடும். அது எப்படி மூவ் ஆகும், என்ன சினாரியோவில் மூவ் ஆகிடும், அப்படி எல்லாமே நம்ம கிளாஸ் போக போக தெரிஞ்சுக்கலாம். இதுதான். ஸோ என்னுடைய ஹார்ட்வேர் செப்பரேட்டாக இருக்குது. ஏன் வந்து எல்லா கம்பெனியும் வந்து ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்டர்னலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து இதுக்காகவும் என்னுடைய டேட்டா சேஃபாக இருக்கும். OS கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, 10 சிஸ்டம் என்னுடைய ஒரே டைமில் ஒரு 10 OS, ஒரு 20 ஹோஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் கிளஸ்டரில். என்னோடய 5 ஹோஸ்ட்டோ இல்லை 10 ஹோஸ்ட்டோ அட் ஏ டைமில் கிராஷ் ஆனால் கூட மற்ற 10 ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்ருக்கும், ப்ளஸ் டேட்டா லாஸ் ஆகாது. என்னுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே அப்படியே இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போவாங்க, சாண்ட் ஸ்விட்ச். அதனால தான் நிறைய கம்பெனியில், எல்லா கம்பெனிலையுமே ஸ்டோரேஜ் டீம் செப்பரேட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகும் ESXi கூட அப்படின்றது புரியுதா கான்செப்ட்டு? எப்படி டேட்டா சென்டரில் ஒரு சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கும், மெயின் சாண்ட் ஸ்விட்ச்சு. இது கண்டிப்பாக கேட்பாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிக்கே என்னை வந்து, நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் L2ல் வேலை பார்த்துருந்தேன். ஓகே, L2லேயே என்னை இந்த கொஷின் கேட்டாங்க, ஸ்டோரேஜுக்கும் ESXi ஹோஸ்ட்டுக்கும் நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி எனக்கு வந்து டேட்டா ஸ்டோர் வரும் அப்படின்றத கேட்டாங்க. ஸோ இது வெரி
இது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் ரொம்ப கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு வரைஞ்செல்லாம் காமிச்சேன் எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஓகே கைஸ், எதுவும் டவுட் இல்லையா ஸ்டோரேஜில்? ஓகே, ஜஸ்ட் இது இப்படி தான் இருக்கும் சாண்ட் ஸ்விட்சு. இது வியூ ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் ஸ்பான் ஸ்விட்சு. இது வந்து இது சர்வர், ரேக் சர்வராக இருக்கலாம், இது என்ன சர்வராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது வந்து HPA கார்டு போட்டு நான் ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு வந்து ஃபைபர் சேனல் கேபிள் போர்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். HPA கார்டு போர்ட்டில் ஃபைபர் சேனல் கேபிள் மூலயமா சாண்ட் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு இங்கே பார்த்தீங்களா, இங்கே தெரியுதா? நான் என்னுடைய பண்ணுங்க, என் பென்சில் மூவ் ஆகுதுல்ல, அந்த இடம் பாருங்கள். இதுதான் ஃபைபர் சேனல் போர்ட். ஓகே, இந்த ஃபைபர் சேனல் போர்ட்டு மூலயமா ஃபைபர் சேனல் கேபிள் HPA கார்டு போர்ட்டு கூட கனெக்ட் ஆகும். அந்த சர்வர், ஐ மீன் எனி ஆஃப் த சர்வர், லைக் ரேக்காக இருக்கலாம், டவராக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம், அது கூட கனெக்ட் ஆகும். இப்படி தான் கனெக்ட் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் உங்களுக்கு மைனூட்டாக சொல்லித்தரேன். சாண்ட் ஸ்விட்சு ஒரு ஃபைபர் சேனல் போர்ட் மூலயமா ஃபைபர் சேனல் கேபிள் மூலயமா HPA கார்டு போர்ட் கனெக்ட் ஆகும். இருக்க HPA கார்டுல அந்த ஃபைபர் சேனல் போர்ட் இருக்கும், ரைட்டா? அது HPA போர்ட்டே டிஃபரெண்ட், அது ஒரே மாதிரி இல்ல, என் வாய்ஸா எனக்கு கேக்குது. இல்ல HBA கார்டுன்ற இல்ல அந்த முன்னாடி இருக்க இமேஜ்ல போட்டுருந்தீங்க. இருங்க காமிக்கிறேன்னா போஸ்ட் பஸ் இது ஒர்க் பாருங்க. சோ இந்த போர்ட்ல தான் அந்த ஃபைபர் சேனல் கேபிள கனெக்ட் பண்றோம். இதுல இருந்து அந்த சாண்ட் ஸ்விட்ச் போகுது. சாண்ட் ஸ்விட்ச்ல இருந்து ஸ்டோரேஜ்க்கு எந்த வழியா போகுது, அந்த எந்த கேபிள்ல போகுது? இங்க பாருங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். थैंक यू. இங்க பாருங்க, அந்த HPA கார்டு எப்படி இருக்கும், இதோ இங்க இருக்கு பாருங்க. அதே தான் இங்கேயும் உங்களுக்கு இந்த நெட்லயும் போட்டது. இங்க இருக்கு இல்லையா, இதுதான் HPA போர்ட். ஓகே, இந்த HPA போர்ட் மூலமா தான் ஃபைபர் சேனல் கேபிள் மூலமா ஃபைபர் சேனல் போர்ட்டுக்கு வருது. இதுதான் ஃபைபர் சேனல் FC போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, FP போர்ட்டுக்கு. இந்த FC போர்ட்டு மூலமா அதே ஃபைபர் சேனல் கேபிள், ஐ மீன் அதேனா அதே இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபைபர் சேனல் கேபிள் மூலமா சாண்ட் ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகும். ஓகே, சாண்ட் ஸ்டோரேஜ்லேயும் அது மாதிரி ஒரு போர்ட் இருக்கும், அது கூட கனெக்ட் ஆகும். கிளியரா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் நான் காமிக்கிறேன். டேட்டா சென்டர் கேபிளிங் எப்படி என்னென்ன கேபிள் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ். இதில் இப்போ ஸோ ஃபார் நடத்துனதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எனி கொஷின்ஸ்? என்னென்ன பார்த்தோம் யாராச்சும் சொல்லுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம் ஸ்டார்டிங்லேருந்து. கொமான் கைஸ், ஒரே போரா இருக்குல்ல? கொஞ்சம் நான் மிட்ல தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, வேற யாருன்னா ஸ்டார்டிங்ல இருந்து? எஸ் பாலராஜ். பிளேட்ஸ் 3 4M வெரி குட். டேட்டா ஸ்டோர்ல டேட்டா சென்டர்ல இருக்க ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், நெட்வொர்க்ல வந்து ஸ்விட்ச், ரவுட்டர், ரைட். ஓகே, வெரி குட். ஹோப் ஃபுல் ஃபோக்கஸ்டாக தான் இருந்திருக்கீங்க.